மொத்தமே தமிழ் தேசியத்தில் தமிழ்நாட்டில் வந்து வெளிப்படையாக பத்திரிகை ஊடகவியலாளர்களாக இருந்து கொண்டு ஆதரித்து செய்திகள் போடக்கூடியவங்க 3 பேர். ஒன்று டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இந்த 26-27 ஆண்டு காலமாக பத்திரிகை ஊடகத்துறையில் முழு நேரமாக நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண தாலுகா செய்தியாளராக இந்த களத்தில் நுழைந்து, அதன் பிறகு மாவட்ட செய்தியாளர், அதற்கு பிறகு சென்னையில் செய்தியாளர், தலைமைச் செய்தியாளர், அதன் பிறகு உள்ளீட்டு ஆசிரியர், அப்புறம் மூத்த உள்ளீட்டு ஆசிரியர், அதற்கு பிறகு மூத்த ஆசிரியர் என்று அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலைக்கதிர் நாளிதழ், ஜெயா தொலைக்காட்சி, அதுக்கப்புறம் புதிய தலைமுறை தொலைக்காட்சி என்று இப்படி எல்லா செய்தி நிறுவனங்களிலும் உயர் பொறுப்புகள் வரையிலும் நம்ம பணியாற்றிவிட்டு அதற்கு பிறகு தான் வெளியில் தனியாக தமிழ் ஊடகம் என்கிற நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம். இப்போ நம்ம களத்தில் பணியாற்றிய காலங்களெல்லாம் நாங்கள் போய் வாக்கை போட முடியாது தேர்தலில். ஏன்னா அப்போ தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு நாங்கள் கேட்போம் அலுவலகத்தில், ஐயா போய் வாக்கு போட்டு வந்துடலாம்னா, இல்லை காலையில் தான் நீங்கள் முதல்ல இந்த காட்சியெல்லாம் எடுக்கணும், செய்தி முதன்மையாக கொடுக்கணும், நீங்கள் போங்கன்றுவாங்க. அப்போ போய் நாங்கள் அந்த தேர்தல் பதிவு அன்னைக்கு அங்கே போய் பதிவு அன்னைக்கு அங்கே நிற்போம். சரி, மாலையில் போய் ஓட்டு போடலான்னா, மாலையில் தாங்க பூத் கேப்சரிங் நடக்கும், அது பூரா எடுங்கன்றுவாங்க. இப்படியே ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் வாக்கு அளிக்க முடியாமல் போன போது இந்த களப்பணியிலிருந்து டெஸ்க் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் அந்த குழுவுக்கு நம்ம அந்த பணி உயர்வு பெற்றதுக்கு பிறகு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நம்ம வாக்களித்த நாளிலிருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 தேர்தல்களில் நான் வாக்களித்தது நாம் தமிழர் கட்சிக்கு தான். அதாவது பிறந்ததிலிருந்து இந்த 51 ஆண்டுகள் வயதில் வாக்களிப்பதற்கு 26 ஆண்டுகள் போய் நம்ம வாக்களிக்க முடியாமல் பத்திரிகை துறையில் இருந்துட்டோம். வெளியூர் போயிருந்த காரணத்தினால முதல்ல வாக்களிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் பணிக்கு போனதுக்கப்புறம் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை வந்தபோது வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போதிலிருந்து இந்த 2026 தேர்தல் வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களித்து கொண்டிருக்கிறேன் நான். ஆக இப்படி நம்ம இந்த நாம் தமிழர் கட்சி அதன் மீது கொண்ட அக்கறை, அதே போல் இது போன்ற ஒழுக்கமான கட்டுப்பாடான ஒரு அமைப்பு வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி கடந்த 30 ஆண்டுகால இலங்கையில் நடைபெறக்கூடிய இந்த விடுதலை போராட்டம் குறித்த மிக ஆர்வமான செய்தி சேகரிப்புகளில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இதற்காக சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய ஜெனீவா மாநகரில் போய் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்த போது அதை நேரலையாக இந்தியாவிலேயே முதலாக செய்த ஒரே தொலைக்காட்சி புதிய தலைமுறை தொலைக்காட்சி, செய்த ஒரே செய்தியாளர் அடியன் தான். ஆக இப்படி நம்ம தொடர்ந்து இந்த தமிழ் தேசியத்தோடு பிணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால், அவற்றினுடைய செய்திகளை நாம் தொடர்ந்து சேகரித்து கொண்டிருந்த காரணத்தினாலும், அதன் மீது ஈடுபாடு கொண்ட காரணத்தினாலும், எல்லாவற்றையும் விட நாம் இந்த தமிழ் இனத்தில் பிறந்து விட்ட காரணத்தினாலும் இதில் நம்ம ஈடுபாடு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஏன் இப்படி தோல்வியாகுது என்பதை ஏன் சிந்திக்கக்கூடாது, இதை ஏன் நாம் செய்தியாக வெளியிடக்கூடாது, ஒரு விமர்சனமாக வைக்கக்கூடாது. இதன் காரணமாக அந்த கட்சிக்குள்ளே ஏதாவது அவர்கள் சிந்தனைகளை தூண்டி அவர்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி மீண்டும் அவர்கள் இந்த தமிழ் மக்களினுடைய மனதில் இடம் பிடித்து வெற்றிகளை பெறட்டுமே என்கிற இந்த அடிப்படையில் தான் நம்ம செய்திகள் வெளியிட்டோம். ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எமக்கு பின்னூட்டம் அளித்தவர்களுடைய அந்த ஆபாசமான அருவருப்பான இந்த செயல்களை எல்லாம் பார்த்த மூத்த பத்திரிகையாளர் ராவணா ஊடகத்தினுடைய நிறுவனர் பா. ஏகலைவன் அவர்கள் அவர் ஒரு காணொலி வெளியிட்டார். என்னென்னா, ஏன் விமர்சனத்தை தாங்க மாட்டேன்றீங்க, விமர்சனம் போடக்கூடிய பத்திரிகையாளர் கீழே போயிட்டு எதுக்காக இப்படியெல்லாம் பின்னூட்டம் இடுறீங்க என்பதாக சொல்லி அப்படியே அவருடைய மிக முக்கியமான கருத்துக்கள் இவற்றையெல்லாம் வைத்து ஒரு காணொலி போட்டார். அதே போல் மொத்தமே தமிழ் தேசியத்தில் தமிழ்நாட்டில் வெளிப்படையாக பத்திரிகை ஊடகவியலாளர்களாக இருந்து கொண்டு ஆதரித்து செய்திகள் போடக்கூடியவங்க 3 பேர். ஒன்று நான், இன்னொன்று கார்ட்டூனிஸ்ட் பாலா, இன்னொன்று பார்த்திங்கன்னா பா. ஏகலைவன் ஐயா. நீங்கள் மீதியெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்கக்கூடியவங்க, தொலைக்காட்சியில் செய்தி வாசித்தவர்கள். இப்போது நாம் தமிழரில் ஒரு பெரிய பிரச்சனையாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த நேரத்தில் அதை சொல்லணும். நாம் தமிழர் கட்சிக்கு யாரெல்லாம் பத்திரிகையாளர்களாக இத்தனை ஆண்டு காலம் தெரிஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா, இந்த அண்டா செந்தில்னு ஒருத்தர் பார்த்திங்களா, அவர் இந்த நியூஸ் ஐட்டிலேருந்து வெளியில் வேலைக்கு வந்த உடனே நாம் தமிழர் தம்பிகள் சில்லறைகளை அப்படியே செதற விட்டு அவருக்கு ஒரே நாளில் அவர் ஆரம்பித்த யூடியூப் சேனலில் லட்சக்கணக்கில் தூக்கி விட்டாங்க, வளர்த்து விட்டாங்க. அவங்கள லட்சக்கணக்கான பார்வையாளர்களுக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து வெளியே போனவர் அப்படியே தலைகீழாக எதிர்த்து திருப்பி நின்று நாம் தமிழர் கட்சி வசைபாட தொடங்கினார். அவர் தன்னை முதல்ல சொம்புன்னு சொன்னாதீங்க, என்னை திமுக அண்டான்னு சொல்லிக்குன்னு சொன்னார். அவரை பெரிய ஒரு பத்திரிகையாளராக மதித்து அவர் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கொடுத்தாங்க நாம் தமிழர் தம்பிதங்கள். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்
ராஜவேல் நாகராஜன் ஒருத்தர், அவரு அதே மாதிரி தான். அவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரித்து 7-8 காணொளிகள்லாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கொடுத்தார். அது உடனே வந்து அவரும் லட்சக்கணக்கில் போயிட்டு கடைசியில் அவரும் வந்து எதிர்த்து நின்னார். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயன் கார்த்திகேயன் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து இவங்க நாங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு வந்து பத்திரிகை ஊடகத்துறையில் என்னுடைய இளையவர்கள், எனக்கு பின்னாடி தான் வந்து களத்துக்கே வந்தவர்கள் அவர்கள். இப்போ ஐயன் கார்த்திகேயனில் யூடியூப்பில் தான் வந்து தொடக்கமே. FX16 அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருந்துச்சு. அதில் சில நாட்கள் நான் பணியாற்றினேன். அப்போ தான் வந்து ஐயன் கார்த்திகேயன் அதில் வந்து வந்தார். அவர் வந்து அவரை தான் கூப்பிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்குக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்க. அவரும் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நேர் எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திரும்பி நின்றார். சவுக்கு சங்கர் அவருக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவு கொடுத்தது. அவரும் வந்து சிறைக்கு வெளியில் வந்துட்டு போய் எல்லாம் சந்தித்தார். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நேர் எதிராக நின்று அவரை விமர்சித்து கொண்டிருந்தார்கள். இப்படி நாம் தமிழர் கட்சி யாரையெல்லாம் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் தங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணி அவர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்ததோ அவர்களெல்லாம் மிக முக்கியமாக இவர்களை, அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தருணத்தில் வந்து தாக்கி இருக்கக்கூடாதோ நாம் தமிழர் கட்சி அந்த நேரத்தில் தாக்குனாங்க. இவர்கள் யாருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடகவியலாளர்னு சொல்ல முடியாது. இந்த அண்டா சொம்புன்னு சொல்லக்கூடியவர் செய்தி வாசிச்சுட்டு இருந்தார், அவ்வளோதான். இப்போ கூட கேள்வி பதில் கேட்பார். ஸோ இவர்கள் மட்டுமே பத்திரிகையாளர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்களில் பதிவு பெற்ற அச்சு ஊடகங்கள், பதிவு பெற்ற காட்சி ஊடகங்கள், தொலைக்காட்சி செய்திகளில் பணியாற்றி இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் என்பது தனி. இவர்களெல்லாம் தொடர்ந்து வந்து அவர்களெல்லாம் தூக்கி தூக்கி தலையில் வச்சு பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களும் சந்தாதாரர்களையும் கொடுத்து உயர்த்தி விட்டு கடைசியில் அவங்களே வந்து தலைமையில் அடிச்சுட்டு போனாங்க. ஆனால் அதுபோல் எந்த விதமான பலன்களையும், குறிப்பாக தமிழ் ஊடகம் பார்த்திங்கன்னா இப்போவே 38,000 பேர் இப்போ தான் வந்து அப்படியே மெதுவாக திக்கி திணறிட்டு இருக்குது. நம்ம ஒன்று நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருந்து அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவினால் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சு லட்சக்கணக்கில் மாதம் சம்பாதிச்சிருந்தா சொல்லலாம். அப்படிலாம் இல்லை. இப்போ தான் 38,000 தாண்டி இருக்குது. இதுவும் நம்ம வந்து எப்போவுமே எந்த ஒரு கட்சிக்கும் சார்பானதாக இல்லாமல் நம்ம இருக்கிற காரணத்தினால இருக்கக்கூடிய ஒரு இயல்பான சந்தாதாரர்களை நம்ம பார்க்குறோம். படிப்படியாக வளரட்டுன்னு இருக்கும். ஆக இப்படி அதே போல் தான் நீங்கள் வந்து ஏகலைவன் அவர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 10 லட்சம் 20 லட்சம்லாம் இல்லை. அவரே பாவம் படாத பாடுபட்டு இப்போ தான் 4 லட்சத்துக்கு பக்கமாக வந்திருக்கு. கார்ட்டூனிஸ்ட் பாலாவும் இப்போ தான் திறந்திருக்கார் அந்த யூடியூப் சேனலை. ஆக நாங்கள் இங்கே 3 பேருமே நாம் தமிழர் கட்சி வைத்து தான் வளர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இது இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது, சரிங்களா? இன்னும் பல பேர்த்துக்கு நம்ம செய்தியெல்லாம் போட்டு நான் காணொலி போட்டதுக்கப்புறம் என்ன யாருன்னே தெரியல. நிறைய பேர் வந்து எங்கிருந்துப்பா வரேன்னு கேட்குறாங்க. ஸோ இத்தனை ஆண்டு காலம் பத்திரிகை துறையில் இருந்ததோ நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான செய்திகள் அது மிக முக்கியமான காலகட்டங்களிலெல்லாம் பத்திரிகை ஊடகத்துறையில் இருந்துட்டு செய்தோம். நாங்கள் செய்தி வெளியிடுவதால் என்ன பலன்னா லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் எங்களை போன்ற பத்திரிகை, என்னை போன்ற பாலா போன்ற ஏகலைவன் போன்ற பத்திரிகையாளர்கள் எல்லாம் நாங்கள் எழுதும்போது என்ன ஆகுன்னா, நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை இருக்கு இல்லைங்களா, அவர்களில் வந்து சில பேர் அந்த தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் செயல்படுவாங்க. வெளியில் சொல்ல மாட்டாங்க. மறைமுகமான சில செயல்பாடுகள், செய்திகளை நேரலையாக நேர்மறையான செய்திகளை வெளியிடுவது, ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை உருவாக்குவது. என்னென்னா நாம் தமிழர் என்றாலே பத்திரிகை ஊடகத்துறையில் வந்து ஒரு எதிர்வினையாகத்தான் இருந்தது. அதை வந்து ட்ரோல் ஐட்டமாக தான் பயன்படுத்தினாங்க. அதை வந்து எதிர்மறையாக இப்போ இதை பற்றி என்ன போட்டாலும், சீமானை பற்றி என்ன பேசினாலும் வியூஸ் போகுதப்பா என்று தான் இருந்தார்கள். அந்த காலகட்டங்களில் ஏகலைவனோ அதே போல் பாலாவோ இல்லை நானோ பத்திரிகை ஊடகவியலாளராக இருந்து கொண்டு எவ்வளவு எங்களால் முடியுமோ அந்தளவு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான, அவர்கள் மீதான தாக்குதலுக்கு ஒரு தடுப்பரணாக நின்றிருந்தோம். இது இந்த தம்பி தங்கைகள் யாருக்குமே தெரியாது. ஆனால் சீமான் அவர்களுக்கு உறுதியாக தெரியும். காரணம், பல காலகட்டங்களில் நம்ம போடக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் அவர் வந்து அதற்கு குரல் பதிவாகவும் அல்லது அழைத்தே பேசியிருக்கார். அவர் நிறைய தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது. நாங்கள் வெளியில் சொல்லிக்கிறது கிடையாது. எந்த இடத்துலையும் போயிட்டு எனக்கு நான் சீமான் அண்ணா அவர்கள் என்கிட்ட பேசுவார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டதே கிடையாது. தான் முதன் முறையாக நான் வந்து பொது வெளியில் வெளியிடுறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் யார் பத்திரிகையாளர், யார் வந்து ஊடகவியலாளர், அதே ஜேர்னலிஸ்ட்னா யார், யூடியூபர்ஸ்னால் சோஷியல் மீடியா பதிவர்கள்லாம் யார் அப்படிங்கிற வேறுபாடே தெரியல. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மசாலாவை வந்து பெரட்டி கொத்து பரோட்டா போட்ட காரணத்தினால தான் எங்களை பற்றி இவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. எங்களுக்கு ஒன்றும் கொம்பெல்லாம் முளைச்சிடல. ஆனால்
செய்தி ஊடகத்துறையில் வந்து எங்களுக்கு என்று ஒரு ஏகலைவன் ஐயா 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் பணியாற்றியிருக்காரு. புலனாய்வு செய்தியாளர். அவர் குமுதம் ரிப்போர்ட்டர் இதழ்கள் அவர் வெளியிட்ட செய்திகள் பற்றியெல்லாம் இந்த யாருமே இப்போ படிச்சிருக்க மாட்டாங்க. இன்று அவரை ஏளனமாக பேசக்கூடிய யூடியூப் நடத்திட்டு இருக்கிறவங்கள கூட வந்து ஏகலினுடைய கடந்த கால செய்திகள் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு தெரியாது. 2009 காலகட்டத்தில் உலகத்திலேயே ஒரே ஒரு ஊடகம் மட்டும்தான் 2009 ஈழப் போராட்டம் குறித்த செய்திகளை உலகிற்கு அளித்து கொண்டிருந்தது. அது குமுதம்.com. அந்த குமுதம்.comமில் அந்த உலகத்திற்கு அந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தவர் பா. ஏகலைவன். அப்பொழுதே தளம் வாயிலாக உலகெங்கிலும் அவருடைய அந்த செய்திகள் சென்று கொண்டிருந்தது. ஆக இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எனவே அவருக்கு தெரியாதவர்கள் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்கன்னா பார்க்கலாம். ஆனால் அதே வேளையில் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் என்னுடைய முகநூல் பக்கத்தில் இருக்காங்க. அவர்கள் வந்து நாம் விட்ட செய்திக்கு கீழே பின்னூட்டங்களை பார்க்குறாங்க. அவர்களுக்கு நிச்சயமாக பல பேர்த்துக்கு அது நம்ம தம்பி தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர்கள் யாரையுமே கூப்பிட்டு கண்டிக்கல. கேட்டதுக்கு வந்து அது வேறு யாரோ பதிவு பண்ணியிருப்பாங்க என்பது போல சொன்னார்கள். ஆனால் எல்லாரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபைலில் நாம் தமிழர் செயல்பாட்டில் தான் அவங்க இருக்கிறது தெரியும். சரி, அவங்க ஏதோ எழுதிட்டு போகிறாங்க, முடிஞ்சால் வந்து சிலர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு பிளாக் பண்ணி ஒரு ஆபாசமாக போனாங்கன்னா பிளாக் பண்ணி தூக்கி வீசிடுவோம். இப்படி தான் நம்ம வந்து அதை கொண்டு போயிட்டுருக்கோம். ஆக ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒரு கட்சி வந்து தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த ஏன் தோல்விகளை சந்திக்கிறது, அதனுடைய என்ன பிரச்சனைகள் என்று மிக முக்கியமான அடிப்படையான சின்ன சின்ன குறைபாடுகளை எடுத்து வெளியே வைத்தால் அதனால் அந்த கட்சியில் மாற்றம் ஏற்பட்டு அது ஒரு வெற்றியை ஏற்படுத்தி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் தேசியர்களுக்கு ஒரு ஊக்கத்தை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நம்ம செய்தியாகத்தான் வெளியிட்டோம். ஆக இது செய்தி என்பதும் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும் என்பது கூட அறியாமல் இந்த பட்டிமன்றம் போல நான் ஒரு வீடியோ போடுறேன், நீ ஒரு வீடியோ போடு, நான் ஒரு வீடியோ போடுறேன், நீ ஒரு வீடியோ போடுறேன் என்பதை போல கருதி கொண்டிருப்பதிலிருந்து இவர்களுக்கு இந்த செய்தி பத்திரிகை என்பது பற்றின ஒரு அறியாமை இருப்பதாகவே நாம் நினைக்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.